ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் காற்றுடைய தன்மை பொறுத்தவரை நேரடியாக கடல் பகுதியிலிருந்து நம்ம வீசுகிறது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் திடீரென அந்த மேகக்கூட்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சற்றென்று மேகக்கூட்டங்கள் வந்து ஒரு மிதமான மழை மற்றும் சாரல் மழையை கொடுத்துட்டு போகும். தொடர்ச்சியாக அடுத்து வரும் நாட்கள் குறிப்பாக நம்ம ஏற்கனவே நம்ம தேதிகள் எல்லாமே சொல்லிட்டோம். அடுத்த மழை எப்போ, எந்த தேதியில, அடுத்த புயல் எப்போ உருவாக போகுதுங்கிற எல்லா தேதியும் நம்ம சொல்லிட்டோம். நவம்பர் 2வது வாரத்துல நவம்பர் 2வது வாரத்துல தான் தாழ்வு பகுதிங்கிறதே உருவாக போகுது. அப்போ நவம்பர் முதல் வாரத்துல ஒண்ணுமே இல்லையாங்க அப்படின்னா, நவம்பர் முதல் வாரத்தில் எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது. ஒரு 7 முதல் 8 நாட்களுக்கு தமிழ்நாட்டுல பகல்ல நல்ல வெயில் காணப்பட போகுது. நல்ல ஒரு வெயில் காணப்படும். இது என்ன மே மாதமா இல்ல நவம்பர் மாதமா, அக்டோபர் மாதமான்னு கேட்கிற மாரி வெயில் நல்ல ஒரு வெயில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும்